சரியான வெயிலாக இருக்குது. நல்ல வெயில். இன்னும் 2 நாளைக்கு இது மாதிரி வெயில் அடித்தா நல்லாயிருக்கும். என்னடா திடீர்னு மிளகா வத்த காய வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா? ஏங்க அந்த வேலையை தொட்டுட்டேல்ல, செஞ்சு தான் ஆகணும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த வேலையை விட மாட்டேன். ஏன்னா பாவம் அவர் கையவே நம்மளும் எவ்வளோ நேரம் எதிர்பார்த்துட்டு இருக்கு. பாவம் மனுஷன் அவளும் எவ்வளோ கஷ்டப்படுறாரு. பிள்ளையெல்லாம் பூரா பெருசாகிடுச்சுங்க. ஃபீஸ் கட்டணும், படிக்க வைக்கணும். தர்னீஸ் காலேஜ் முடிச்சிருக்கான், அவனை மேற்கொண்டு படிக்கணும்ன்றியான். இப்படி பிரச்சனைகளாக இருக்கும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஏன் என்ன கேட்டிங்கன்னா, இந்த வீடு நான் வரப்போ ஓட்டு வீடு தான். அப்புறம் அவர் வெளிநாட்டுக்கு போனார், கொஞ்சம் காசு சம்பாரிச்சு வந்தார். என் நகையை அடை வச்சு இந்த வீட்டை கட்டினோம். வீட்டை கட்டி இன்னும் என் நகையவே திருப்பி கொடுக்கல. இந்த வீட்டுக்கு இன்னும் லோன் கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் பார்த்தேன், ஏன் வீட்டில் சும்மாவே இருக்காட்டி என்ன, நம்மளும் ஒரு சின்ன உதவியாக இருக்குமேட்டுமே இந்த வேலையை தொட்டேன். இந்த வேலை எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருக்குங்கன்னா, எங்கள் அம்மா எங்கள் பாட்டிலாம் இந்த வேலையை செய்வாங்க. மிளகாவத்தை வறுத்து மிளகாவத்தை வறுத்து அதை கொஞ்சம் அதை நான் கண்ணில் பார்த்துட்டே இருப்பேன். பாவம் அவங்க அப்போ கடைக்கா போய் விற்றுட்டு வருவாங்க. இப்போ பரவாயில்ல, நம்ம இந்த வேலையை அது பிடிச்சிருக்கனால இந்த வேலையை தொடுறேன். போன மாதம் வந்திருந்தாங்க விசேஷத்துக்கு. அப்போ தான் இவங்க சொன்னாங்க, ஏன் இப்படி ஒரு வேலையை ஆரம்பித்தேன்னா, குழம்பு மிளகா அப்படி அவங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சு கொடுத்து மக்களுக்கு கொடுத்தா என்னென்னு ஆரம்பித்தாங்க. பரவாயில்ல, அவங்க சொல்லிட்டு போனதை யோசிச்சு பார்த்தோம். இப்போ நேற்றே முந்தானத்தை ஊருக்கு கிளம்பணுன்ட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த ஜாமான்லாம் வாங்குறதுக்கு பார்த்தோன்னே, சரி நானும் இந்த வேலையை ஆரம்பிச்சு விட்டு அப்புறம் ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டாங்க. இப்போ என்ன பேரம்பேத்தி பார்க்க முடியாது, ஊருக்கு போலையா, இதை முடிச்சுட்டு போகணுன்றாங்க. செஞ்சுட்டு இருந்தாலும் பரவாயில்லைங்க, இது லேசுன்னு நினச்சிட்டேன். என்ன பொடியை வாங்கி அரைக்கத்தானே போகிறோம்னா, ஆனால் இதில் எவ்வளோ வேலை தெரியுமா, ஆளாளுக்கு வேலையாக இருக்குது. நான் இந்த வேலையை செய்யணும், அவர் பாவம் வேலையை முடிச்சுட்டு வர்றப்ப போங்க அந்த திண்டுக்கலுக்கு போய் இந்த ஜாமான் கூட வாங்கிட்டு வாங்கன்னு நான் சொல்லணும். அப்புறம் தரணீஸு அவனுக்கு இதை கொஞ்சம் பாடுறா, இது என்ன வந்திருக்கு பாரு, ஆர்டர் பண்ணியிருக்காங்களான்னு அவனுக்கு ஒரு வேலை. பார்த்தியா, இவங்களுக்கும் வேலை. இப்படி வேலையாக தான் இருக்குதுங்க. லேசுன்னு நினச்சிட்டேன். பரவாயில்ல, இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குது இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச வேலையாச்சும் செஞ்சு சும்மா நம்மளும் வீட்டில் இருந்தோம் சாப்பிட்டோம் இல்லாமல் பாப்பா அவருக்கு ஒரு உதவியாக இருக்கும். பார்த்தீங்களா, நானும் கொஞ்சம் அதிகமாக படிச்சிருந்தேன்னா ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகலாம். படிப்புலாம் இல்லை, 7வது 8வது தான் படித்தேன். அதனால் சரி நம்மளுக்கு தெரிஞ்ச இது வேலையை மட்டும்தான் பார்க்க தெரியுது. பாவம் அவரையும் ரொம்ப சிரமப்படுத்தக்கூடாது. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம், நம்மளும் கொஞ்சம் படிச்சிருந்தா ஏதாச்சும் வேலைக்கு போய்க்கலாம். படிக்கலை, 7வது 8வது தான் படித்தேன். அதனால் நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையை தானே செய்ய முடியும். இதில் கொஞ்சம் நாளாக கொஞ்சம் பண கஷ்டமும் வருது. ஏன்னா பிள்ளைகளும் வளர்ந்துருச்சா, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்காக நம்ம போய் ஒருத்தர்கிட்ட காசு கொடுன்னு கேட்க முடியாது. ஏன் இப்போ நானே உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னா நீங்கள் உதவி செய்ய மாட்டீங்களா? 40 லட்சம் பேர் என் சொந்தமாக இருக்கீங்க, அண்ணன் தம்பி அம்மா பெரியப்பான்னு இருக்கீங்க, ஏன் உதவி செய்ய மாட்டீங்களா? செய்வீங்க. இருந்தாலும் உங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல. என்னால் முடிஞ்சதை இந்த பொடியை விற்று, மிளகா பொடியை விற்று, குழம்பு மிளகா பொடியை விற்று கொஞ்சம் குடும்பத்துக்கு கொஞ்சம் சிறப்பாக கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச உதவி ஆகட்டுமேனு இந்த வேலையை நான் தொட்டிருக்கேன். ஏன் மதினே, நீங்கள் சொல்லலைன்னா இந்த ஐடியாவும் எனக்கு வந்திருக்காது. நான் பாட்டுக்கு வீட்டு உங்கள் தம்பி ஒரு சமைக்க அவர் நல்லா சமைப்பார். ஆனால் எனக்கு சமைக்கவெல்லாம் வராது. இருந்தாலும் இந்த வேலையில் நல்லா செய்வேன். மிளகாப்பொடி அரைக்கிறது இதோட. ஏன்னா எங்கள் அம்மா அந்த தொழில் செய்கிறப்ப நான் அதை பார்த்துட்டே தான் இருப்பேன். அவங்க எப்படி மிளகா வறுக்கிறாங்க, வத்தல் எப்படி வறுக்கிறாங்க, மல்லி எப்படி, அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு மனசில் வச்சுட்டு அதை விட்டுட்டு அசால்ட்டா பரவாயில்ல என் மாதிரி சொல்லவும் வேலையை தொட்டுட்டேன். நான் இருந்தே செஞ்சு கொடுத்துட்டு போவேன். ஆமாம், ஊருக்கு போகணுன்னு இருந்தாங்க பாவம், அவங்களே இருக்க வச்சுட்டு. மலை ஏறினாலும் மாமன் மச்சனை துணை வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு மதினி துணை வேணும்னு இப்போ வந்திருக்கு. இது ஒரு பழமொழி. ஆமாம், இது ஒரு பழமொழி. இல்லை அப்படித்தான் சொல்லுவாங்க. அது நல்லா இருக்கு. அந்த இது மலையேற போனாலும் மாமச்சன் துணை வேணும். ஆமாம், எனக்கு இப்போ துணையா இருக்காங்க. இப்போ அதுதான் பிரச்சனை. அப்பா எங்கன்னு கேட்குறீங்களா? அப்பா பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிருக்காரு காலையில. அவனு எத்தனை வேலையை தான் செய்வான். எல்லாம் மிளகா செலவு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான். ஆமாம், இதை நம்ம பண்ணக்கூடாதா? ஆமாம், அதுதான் நீ உதவிக்கு நீங்கள் இருக்கீங்கல்ல, அதுக்கு தான் அதெல்லாம் ஜாமான் வாங்கி கொடுத்து நீங்கள் வேலையை பாருங்கன்ட்டு அவர் வெயிலுக்குள்ளே நின்று போய். ஆமாம், பேசிட்டே இருப்பேன். மக்கள்கிட்ட எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல. என்னோட மனசுல இருக்கிறத பூரா உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசையா இருக்குது. அதைத்தான் கொஞ்சமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்கிட்டு கும்பலா இருக்கு, தள்ளி விடு. விட்டா பேசிக்கிட்டே நிப்பேன். ஆமா, சரி வா சாப்பிட போலாம். சாப்பிடலாமா? சாப்பிடலாம். வீரையும் வேலை இருக்கு. சரி சாப்பிடுவோம். வேறு வர்ஷினி இந்த செடி தண்ணி ஊற்ற சொன்னா ஊற்றுனாதா? ஆமாம். வேறு புல்லு எப்படி முளைச்சி போய் கிடக்குன்னு ஒரு பிடுங்க சொல்லணும் வந்து. சரி வா, விளையாட வச்சது. ஆமாம். பார்த்தியா, இந்த கொய்யாக்காய் பிடுங்கக்கூடாதுன்ட்டு கவர் கட்டி வச்சுருந்தேன். ஆமாம், அதையும் பார்த்து யாரோ பிடிங்கிட்டாங்க பாரு. பெருசா இருந்துச்சு. பெருசு, நல்லா பெருசாக இருந்துச்சு. ஆமாம், அந்த சிகப்பு காயும் பெருசாக இருந்துச்சு. அதையும் இதான் இங்கே வருவேன். இது மாதிரி வருது வராது என்னன்னு பார்த்து மருந்து அடிக்கணும். சரி, பிடுங்கக்கூடாதுன்னு தான் ஒழிச்சு வச்சுருந்தேன். நல்லா இருக்குது, பழம் சூப்பராக இருக்குதுன்னு. அதையும் பிடிக்கிட்டாங்க. யாராச்சும் பார்த்து பிடிக்கிட்டு போயிடுறாங்க. சரி வா.
அப்பாடி பாப்பா காலு சுடுது. வெயில் நீ பூரா பாருங்க, பூரா அப்படி இப்படியே கிடக்கு. நீ பூரா இதை வறுத்து எடுக்கணும். மிளகாயே காய போட்டு வந்துட்டான். இதை மல்லி இதை நீயும் கல் பார்த்து இது பண்ணி வச்சிருக்கு. நான் இதை பூரா வறுத்து எடுக்கிறேன். ஆனால் அதுக்கு சாப்பிட்டுட்டு இந்த வேலையவே தொடரலாம். சரி இன்னைக்கு சாப்பிட்ற வேண்டியதான். காய கழிக்கிறேன். சரி சாப்பாடு போடுறேன். இங்கே நான் பார்க்குறேன் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க தள்ளு. எனக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியது. இந்த மாதிரி சாப்பாடு போட்டேன். சரி நானும் சாப்பாடு போட்டு வரேன். நம்ம 2 பேரும் சாப்பிட்டு அந்த மிளகாத்தில் இன்னொரு ரெட்டி நல்லா கிண்டி விட்டுட்டு வந்து அந்த மல்லி ஆமாம் அந்த குறை வேலையை முடிச்சிருவோம். சரிங்க நானும் சாப்பிட போகிறேன். நல்லா குண்டு மல்லி சூப்பர் மல்லி. பாருங்க நீங்கள் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு வீடியோ போட மாட்டேன்னு நினச்சிடாதீங்க. இந்த 2-3 நாள் அப்படி இப்படின்னு கொஞ்சம் அந்த பொருள் இதெல்லாம் வாங்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் கண்டினியூவாக போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவாக இருங்க. பாய்.